வணக்கம் மக்களே. நம்ம காட்டுக்குள்ள வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 30-40 நாள் இருக்கும். ஒரு மாதம் இருக்கும் குறைஞ்சது. அதான் இன்றைக்கி டைம் கிடச்சி வீடியோ எடுக்கலாம். முருங்கைக்காய் பறிச்சோம் இல்லையா, அப்போக்குள்ளே அந்த பழம் அந்த காய்கள்லாம் இப்போ பெருத்துருச்சு. எப்படி பார்த்தாலும் நேரம் பழுத்துருக்குன்னு தான் வந்தேன். இப்போ பழுத்துருந்துச்சுன்னா நம்ம ஈச்சம்பழம் பறிக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பழுத்துருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம தேடி பார்ப்போம். ஒன்றுனா பழுத்துருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி ஈச்சம்பழம் வேட்டை. அதே இன்றைக்கான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இங்கே ஒரு செடி இருக்குது. இதில் தான் நம்ம காயெல்லாம் ஒடித்தோம். ஆனால் இதில் எல்லாம் காஞ்சி போச்சு, என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு இல்லை. அந்த மேலே மட்டும் கொஞ்சம் நூண்டு காய் தெரியுது. ஆனால் இந்த காய் இன்னும் பெருக்கலை. இந்த பாருங்கள், இன்னும் இப்போ தான் ஓரளவு முத்தி இருக்குது. காயிலேருந்து அடுத்த ஸ்டேஜில் ஆகி முத்தி கலர் மாதிரி இருக்குது. இனிமேல் இது சேப்பு கலர்லாம் மாதிரி அதுக்கப்புறம் தான் பழுக்கும். அதனால் இப்போ நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம வேறு செடியெல்லாம் நிறையா இருக்குது மக்களே, ஈச்சஞ்செடி. ஆனால் பழங்களை தான் இந்த காணும். பழம் இருந்தாலும் காயாக இருக்குது, பழுக்கவே இல்லை. இன்னும் ஒன்றோட இதில் காய்க்கவே இல்லை இந்த வருஷம். சரி வாங்க, இன்னொரு சைடு அங்கே நிறையா காய்ச்சிருந்துச்சு, அங்கே போய் நண்பர்களே ஒரு செடியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதில் பழுத்து இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே கொட்டி போச்சு போல். இந்த வெறும் காம்பு தான் இருக்குது பாருங்கள். இது நம்ம லேட்டாக வந்துட்டோம் போல். அது பழுத்து எல்லாமே கொட்டி போச்சு கீழே. இப்போ சேப்பாக இருக்கிறதெல்லாம் பழம் கிடையாது, இதெல்லாம் செங்காய். பழம்னா கருப்பாக தான் இருக்கும், அதுதான் நல்லா இனிக்கும். இதை சாப்பிடவே முடியாது நம்மளால். இது அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது. சும்மா துவர்ப்பு மாதிரி இருக்கும், துவர்ப்பாக இருக்குது ரொம்ப. இதை சாப்பிட முடியாது நம்ம. மக்களே இங்கே பாருங்கள், சக்கை போடு இதில் காய் பாருங்க. செம்ம காய் இதில் இருக்குது. ஆனால் என்ன பழுக்கலை. என்ன ஒரு 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 2-3 வாரம் கழிச்சுன்னா நல்லாவே பழுத்துரும். இருட்டாக தெரியுது பாருங்க உங்களுக்கு. இதை எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க மக்கள். இதில் செம்ம காய் காய்ச்சிருக்கு. ஆனால் பழுக்கலை. என்ன இது பழுக்கும்போது நம்ம பார்க்க முடியல. டாக்குன்னு அம்புடு பழுத்து கீழே கொட்டி போயிடுது. அதனாலவே நமக்கு பழம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ப்புன்னு. செம்ம காய் காய்ச்சிருக்கு. முள் கொடுத்துச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் இதை பாருங்களே, பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாம். இங்கே பாருங்க மக்களே, எப்படி காய்ச்சி கிடக்குன்னு இந்த செடி. செம்மையாக காய்ச்சிருக்கு. ஒவ்வொரு கொத்தும் ஒரு 2 அடி நீளம் இருக்குது. 2 அடி நீளம். மேலே வெறும் காய் தான். நிறையா காய்ச்சிருக்கு இந்த செடி. ஆனால் பழுக்கலைன்னா நம்ம இப்போ வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, இதை நம்ம பறித்து கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஒரு 2 நாள் 3 நாளில் நல்லா தண்ணிக்குள்ளே கிடந்துச்சுன்னா அப்படியே ஊறி நல்லா பழுத்துரும். கருப்பு கலரில் மாறினோடனே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. செடியில் பழுத்தா தானே அதோட டேஸ்ட்டு இருக்கும். எந்த பழமாக இருந்தாலும் நம்மளாக தனியாக காய பிடிங்கக்கூடிய பழுக்க வச்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சரி பார்ப்போம், நம்ம இன்னும் 2-3 செடியை தேடி பார்ப்போம். இருந்துச்சுன்னா பழத்தை வேட்டையாடுவோம், இல்லாட்டி நம்ம கொண்டு போய் நம்ம விட்டுட்டு போயிடும். அப்புறம் பழுத்தோன்னு பிடிக்குவோம். ஓகே மக்களே, அப்போ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஈச்சம்பழம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது இது கண்ணில் பட்டுச்சு. இங்கே பாருங்களே, இந்த செடியை அப்படியே அந்த ஈச்சம் பாலையிலலாம் எப்படி கரையம் பிடிச்சி போயிருக்குன்னு. பாவம், அந்த பாலை இருக்குது, அதில் கரையம் பிடிச்சி அந்த பாலையை விரிய விடல, அப்படியே கொண்டுருச்சு கரையம். எல்லாத்துக்குமே இது பாதிப்பு தான் போல். இங்கே பாருங்கள், தூர்லேருந்து அப்படியே மேலே ஏறி அந்த பச்சை இலையோட அந்த காஞ்சி போனோடனே அது தின்றுருக்குது கரையன். மக்களை இங்கே பாருங்க, நம்ம அடுத்த செடிக்கு போய்ட்டுருக்கோம். இந்த செடியும் சிகப்பாக உள்ள தெரியுது. ஆனால் இதையும் பழம் இருக்க வாய்ப்பு இல்லை. இது இப்போ தான் செங்காயாக மாறுது. அந்த பாருங்கள், உள்ளே என்னால் போக முடியாது. உள்ளே பயங்கர முள்ளாக இருக்குது. உள்ளே போட்டுச்சுன்னா கைக்கில் இறங்கிடும் முள். 2 இன்ச்சுக்கு. கேமரா மட்டும் உள்ள அனுப்புகிறேன் பாருங்க மக்களை, எவ்வளோ செக்க சேரணும். ஆனால் இந்த காய் ரொம்ப அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க பழுத்தாலும். ஏன்னு கேட்டால் ரொம்ப சின்னமாக இருக்குது. வாவ், சேமையாக இருக்குது மக்களே. முள்ளை பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி காமிக்கணும். மேலே இப்படி பத்தை, சரியான பத்தை. இதை சுத்தம் பண்ணி நம்ம இந்த பழம் பறிக்காட்டியும் நம்ம அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுவும் எடுத்துக்கிட்டும் வரல. அதோடய இது பழுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு பழுத்து இருந்தாலும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பழுக்கவே இல்லை. நம்ம பழுத்தோன்னு ஒரு வீடியோ வரும், அதில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் பழுத்தோன்னு ஒரு வீடியோ போடுறேன். இதே 10 கிலோ நமக்கு அங்கிட்டு ஒரு செடியில் காய்ச்சிருக்கு, அதையும் காமிக்கிறேன். கேமரா ரொம்ப வெயில் காலங்கிறனால ஃபோனு சூடாகி கேமரா ஒரு மாதிரியாக பண்ணுது. நடந்திருக்குன்னா இது இப்போ தான் காய்ச்சிருக்கு. அங்கிட்டு நடுவில் இருக்கு பாருங்கள், அது காய், ஈச்சங்காய். இங்கிட்டு இருக்க செங்காய். அதில் 1-2 பழம் வேறு இருக்குது மக்களே.
அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, காஞ்சி போன மாதிரி இருக்குது. இதுவும் சின்ன செடி தான், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும், இது வேண்டாம் நமக்கு. நான் வந்து உங்களுக்கு பழுத்தோடனே ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோ முன்னாடி, 2-3 கிளிப்புக்கு முன்னாடி வந்திருக்கும். அதை வந்து நம்ம பறித்து நம்ம வீடியோ போடுவோம், அது பெரிய வீடியோ போடுவோம். இல்லாட்டி ஒன்று பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை ஒடிச்சு கொண்டு போய் நான் கிணத்துக்குள்ள கைத்தை கட்டி இறக்கி பழுக்க வச்சு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். கமெண்டில் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, நம்ம வந்து ஈச்சம்பழம் வேட்டையாட வந்தோம். பார்த்துருப்பீங்க எல்லா கிளிப்பையும், எல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈச்சம்பழம் பறிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க, டாக்குன்னு ஸ்கிப் பண்ணி பின்னாடி வந்தவங்களாம். என்னென்னு கேட்டால் ஈச்சம்பழம் வந்து பழுக்கலை, பழுத்து இருக்குதுன்னா செங்காயாக இருக்குது. எல்லாம் செங்காயாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ஒன்றும் சாப்பிட முடியாது. ஒன்று வேணால் பண்ணலாம், நம்ம அந்த செங்காயை எப்படியும் கொண்டு போய் நம்ம கைத்தை கட்டி கிணத்துக்குள்ள இறக்கி 2 நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா அது பழுத்துருக்கும். வேணும்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது பண்ணலாம், ஆனால் வந்து அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக பழுக்கிறதே நமக்கு இனிப்பாக இருக்கும். நம்மளாக செயற்கையாக அதை பழுக்க வச்சோம்னா எதுவுமே அந்த டேஸ்ட்டும் இருக்காது, அதோட சத்துக்கும் கிடைக்காது. எல்லா காய்கறியும் அப்படித்தான், எல்லா பழமும் அப்படித்தான். இயற்கையாக வர்றதே நமக்கு நல்லது. ஆமாம், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. குக்கிங் வீடியோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில். அதுக்குள்ளே ஒரு ப்ளேலிஸ்ட்டே நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.